ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ரெண்டு டீமும் சேர்ந்து ஒரு நல்ல களத்தை ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியா யுஏஇக்கு அகேன்ஸ்டாக ஆடின மேட்சோ இன்றைக்கி ஓமானுக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தான் ஆடின ஒரு மேட்சையும் பார்க்கும்பொழுது ரெண்டு டீமும் ஒரு மாதிரி போட்டி போட்டு தான் ஆடி இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீமோட ரிசல்ட்டுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுது. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் வந்து ஹாங்காங்கு கிட்ட பெற்ற ஒரு விக்ட்ரி நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் காமிக்குது. சரி, இந்தியா யுஏஇட்ட பெற்ற விக்ட்ரி பெருசா, இன்னைக்கு ஓமான் கிட்ட பாகிஸ்தான் பெற்ற வெற்றி பெருசா? நன்றி சொல்கிற நேரம் இது. எஸ், விகடனோட டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆகி ஜெயிச்சிருக்கோம். இது எதுக்கு நன்றி நமக்குள்ள அப்படின்னு எனக்கே தோணுது. பட் இந்த அவார்டு வந்து நாம் ஜெயிச்சிருக்கிறோம், நான் இல்லை, நீங்கள் இல்லை, நாம் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த அவார்டுக்காக நம்மளுக்குள்ளே நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நாமளே நன்றி சொல்லிக்கலாம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம், நிறைய கிரிக்கெட் பேசுவோம். ஓஜி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் அலசுங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் மேட்ச் நம்பர் 4 துபாயில் நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் vs ஓமான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு பக்கம் அபுதாபி துபாயில் ஒரு மாதிரி ஸ்லோவாக சீக்கிரமாக மேட்ச் முடிச்சுன்னா, இன்னொரு பக்கம் இங்கிலாண்டில் சவுத் ஆஃப்ரிக்காவும் இங்கிலாண்டும் ஆடிட்டு இருக்க T20 சீரீஸ் வேறு மாதிரி விட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓவரும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சைக்கிளில் போகிற, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுங்கன்னா நீங்கள் அந்த T20 மேட்சஸ் பாருங்க. பார்ப்போம் சீரீஸ் முடிஞ்சு ஏதாவது ரிவ்யூ வீடியோ போடலாமான்னு. சரி, ஓகே, துபாய்க்கு ஏஷியா கப்புக்கு பாகிஸ்தான் vs ஓமான் மேட்ச்சுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணி அவங்க பவுலிங் எடுத்தாங்க. 11th வந்து பெருசாக மாற்றம் கிடையாது. ட்ரை சீரீஸில் என்ன வேணும் அதே தான். ஸோ ஹாரிஸ் ரஃபுக்கு உள்ள இடம் இல்லை. அப்புறம் முக்கியமாக உள்ள ஆட வச்சுருந்தாங்க. எனக்கு அதுதான் நான் ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முக்கியமாக உள்ள ஆடுவாரா இல்லை ஹாரிஸ் ரஃப் வருவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் இருந்தது. ஆனால் முக்கியமாக பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா துபாய் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவுட்ஃபீல்ட் ஸ்லோவாக இருக்குங்கிறதுனால முக்கியமாக தான் மேக்ஸிமம் புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இது 2026 T20 வேர்ல்டு கப்லையும் இப்படி கன்னியூ ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மேட்சஸ் கொழும்புல தான் இல்லை எல்லா மேட்சும் அவங்களுக்கு கொழும்புல தான் நடக்க போகுது. அப்படிங்கிறதுனால ஒரே வென்யூவு ஒரே பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க நான் நினைக்கிறேன். இது நியூ பாகிஸ்தான். மைக் ஹசன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பாபர் அசம், ரிஸ்வான்லாம் கிடையாது. ஸோ இப்படி இவங்கள மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யங் டீமு. ஸோ இப்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து ஓகேடா நல்லா இருக்குது, அடுத்த மேட்ச்சுக்கு இது ஒரு வார்ம் அப்பு, முக்கியமாக இந்தியா மேட்ச்சுக்கு இது ஒரு வார்ம் அப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச்சை முக்கியமாக துபாயில் ஆனதுனால பாகிஸ்தானுக்கு என்ன நன்மை அப்படின்னா, அவங்க கண்டிஷன்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுருந்துருப்பாங்க. இந்தியா vs யுஏஇ மேட்ச் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, வீடியோ அனாலிசிஸ் தான் பண்ணியிருப்பாங்க, பிச் கிட்டயும் கொஞ்சம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. யுஏஇ vs இந்தியா மேட்ச்சுக்கும் இந்த பாகிஸ்தான் vs ஓமான் மேட்சோட பிச்சுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவுட்ஃபீல்டு ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இதை பாகிஸ்தானிஸ் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அடுத்த மேட்ச்சில், ஓவரால் இந்த ஏஷியா கப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பல்ப் அடிச்சுருந்துருக்கும், யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அய்யூபோட பேட்டிங் எனக்கு பெரிய ஏமாற்றம். ஆனால் அய்யூப் நீங்கள் ஆன அந்த ஷாட், அவர் LBW ஆனது எனக்கு பெரிய ஏமாற்றம். அதை தாண்டி பாகிஸ்தானிட்ட இருந்த இந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ், ஓமனோட பவுலர்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து மேலே போடுறாங்க. ஒன்று மேலேனா அது ஒரு மாதிரி யாக்கிங் லென்த்னு சொல்லலாம். ஸ்லோயஸ்ட் டெலிவரிஸ், நிறைய பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ், பேஸ் ஆஃப் நிறைய பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மேக்ஸிமம் தாண்டல, ஆவரேஜாக 85-86 ரேஞ்சில் தான் போட்டாங்க. ஒரு குல்தீப் யாதவ் சஹல் எப்படி போட்டாங்களோ அது மாதிரி தான் போட்டாங்க. பிகர் சைடுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டர்ஸை வச்சு இன்றைக்கி ஓமான் போட்டாங்க. எனக்கு ஓமானோட பவுலிங் பிடிச்சிருந்துச்சு, சில அமெச்சூரான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவங்களோட ஃபீல்ட் செட் பிடிச்சிருந்துச்சு, பவுலிங் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு. ஏன் பாகிஸ்தானிஸை அவங்க கஷ்டப்படுத்துனாங்க, விக்கெட் ஸ்லோவாக இருந்துச்சு, அவுட்ஃபீல்ட் ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த காரணம் கண்டிப்பாக அந்த காரணத்தை சொல்லலாம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நிற்க வச்சு எல்லாரையும் எடுத்தாங்க. பேக் ஆஃப் லென்த் போடுற நவாஸ் தூக்கி அப்படி அடிக்கிறாரு, கரெக்டாக ஃபீல்டுக்கு போது ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பால் எடுக்கிறாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேச்சஸ் எடுக்கப்பட்டுச்சு, ஃபீல்டிங்கும் அவுட்ஃபீல்டு நல்லாவும் பண்ணாங்க. ஸோ ஓமான் கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இன்கேஸ் ஹாரிஸ் மட்டும் கொஞ்சம் குயிக்காக ஆடலை, ஸ்ரீவஸ்பாவா அடித்த 6, சில மடக்கி அடித்த 6 இதெல்லாம் வரல அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானோட ஸ்கோர் வந்து 160 இல்லை, 135, 140 அப்படி தான் இருந்திருக்கும். ஓவரால் பாகிஸ்தானோட இன்னிங்ஸில் வந்து 12 பவுண்டரிஸ்க்கு மேலே போகலை.
ஸோ கட்டுக்கோப்பான பவுலிங்குங்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணாங்க. ஷக்கீலை நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ப்ளஸ் அவங்களோட பவுலிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பவுலிங் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி அமெச்சூர் பவுலிங் ஆக்ஷன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஆனால் பாகிஸ்தானிஸை கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் தந்தாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட பவுலிங் நான் நேற்றுக்கு பங்களாதேஷுக்கு சொன்னேன் என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பவுலிங்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 4-5 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரியும் சேசிங்லேயும் 2-3 ஓவர் எக்ஸ்ட்ரா போன மாதிரி எனக்கு தோணுதுன்னு. பட் இங்கே பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2-3 பார்ட்னர்ஷிப் 20 ரன் பார்ட்னர்ஷிப்பாக ஒன்று, அதில் கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 27+ பால்ஸ் ஒன்று, அப்புறம் இடையில 3வது விக்கெட்டுக்கு வந்து ஒரு 20 பால் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு, 2வது விக்கெட் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 3 பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானோருக்கு தலைவலி. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் ரேஞ்சுக்கு வந்து இவங்க டாட் பால்ஸ் பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகா அலி சல்மான் கொண்டு வந்துட்டார், ஸ்பின்னர்ஸை ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வந்துட்டார். ஷஹீன் ஷா ஆஃப்ரிடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நான் ஸ்பின்னரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொன்று இப்போ அய்யூப் இருக்கார்ல, அய்யூபுக்கு கம்பல்சரியாக 2 ஓவர் கொடுக்குறாங்க, அது கண் கூட தெரியுது. அப்ராரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்ரெசிவாக பவுல் பண்ணுங்கள், ஃபீல்டில் அக்ரெசிவாக இருங்கன்னு சொல்லி அவரை அப்படியே விட்டுடுறாங்க. முக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ அப்படிங்க முக்கியமே பேக் பண்ணுறாங்கிறதால ஒரு ஓவர். ஸோ ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி நல்லா பவுல் பண்ணாங்க 2 பக்கமும். ஷஹீன் ஷா ஆஃப்ரிடியோட டாட் பால்ஸ் ஓகே, பட் ஆனால் அதை தாண்டி எனக்கு ஸ்பின்னர்ஸுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டாட் பால்ஸ், கூகுளீஸ் என்ன, கேரம் பால் என்ன, நல்ல ட்ரிஃப்ட் ஆச்சு. அப்புறம் பாகிஸ்தானோட ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ்க்கு ஓமான் கொஞ்சம் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, அவங்கள கொஞ்சம் ஃபிட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃபீல்டில் நிற்க வச்சாங்க. அது நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 36 ஓவர் நடந்துச்சு. ஹாங்காங்கோட பவுலிங்கோ ஓமானோட பவுலிங்கோ இது போக வேறு யுஏஇ பவுலிங்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஹாங்காங், ஓமான் இவங்களோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஐ மீன் ஃபுல் மெம்பர் டீம் இருக்காங்களே, அவங்கள ஒரு பக்கம் பேக் ஃபுட்டில் தள்ள முடியுது. பட் பேட்டிங்கில் தான் அவங்களுக்கு இப்போ ஜத்தீந்தர் சிங் இயர்லியாக போயிட்டார். ஸோ அவர் ஒரு வேளை நின்று இருந்தாருன்னா இன்னொரு 20 ரன்ஸ் வந்துருந்துருக்குமோ, இல்லை வந்து எதுவும் யூஸ் இல்லை அப்படிங்கிற சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் பில் ஆகிருந்துருக்குமோ. இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு யுஏஇலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் பிரச்சனை தான், இங்கேயும் அதே பிரச்சனை தான். எல்லாம் ஆடுறவங்களை வந்து சீக்கிரமாக இழக்கிறது வந்து ஒவ்வொரு டீமுக்கும் இப்போ அவங்க நம்பிக்கை சதத்தை எடுக்கிறதும் வந்து ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் தள்ளும், அதுதான் தள்ளிடுச்சு. சரி ஓகே, இது இந்த மேட்சோட அனாலிசிஸ். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஆப்கானிஸ்தான் 94-9 ஹாங்காங்கை முடிகிறாங்க, 94 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா யுஏஇ 57 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணுறாங்க. திரும்பி அதை 4 ஓவர்லேயே 58ங்கிற டார்கெட்டை அடித்து முடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஓமானா 67 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணுறாங்க, 93 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் 94 ரன்கள் வித்தியாசத்தில், இந்தியா 11 ஓவர் பேலன்ஸ் வச்சு ஜெயிக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் பாகிஸ்தான் 93 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. 93 16 ஓவர் ஸ்பேரில் வின் பண்ணுறது அண்ட் 94. இதில் எது டாப் வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவோட வின்னு. ஏன்னா 57க்கு ஆல் அவுட்டு, அதை 4 ஓவரில் சேஸு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் பண்ணல, 20 ஓவரும் பவுலிங் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் 188 அடிச்சிருக்கிறாங்க. இங்கே ஆப்கானிஸ்தானோட விக்ட்ரிங்கிறது வந்து பாகிஸ்தானோட விக்ட்ரியோட எதனால் பெருசு. ஸோ 160 தான் அடிச்சிருக்கிறாங்க, 160 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 188 அடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆப்கானிஸ்தானோட விக்ட்ரியே 2வது இடத்துல பெறும்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது துபாய், இது அபுதாபி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானோட விக்ட்ரியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, 94 ரன் வித்தியாசம். ஸோ செகண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட விக்ட்ரியை பார்க்குறேன். ஸோ இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட விக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிள், 2 டீமோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணுறாங்க, அக்ரெசிவாக இருக்கிறாங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் 2 டீம்லேயும் வந்து நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் ஷஹீன் ஷா ஆஃப்ரிடிக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ 2 டீம்லேயும் அதே தான், ஷஹீன் ஷா ஆஃப்ரிடி பவுலிங் போட்டிருக்காரு, பும்ரா அந்த பக்கம் பவுலிங் போட்டிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி கையெல்லாம் சுற்றிக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்க. பட் இந்தியன்ஸ் இங்கே பேட் பண்ணலை. இந்தியன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் இப்போது பாகிஸ்தான் கூட தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. பட் பாகிஸ்தான் அப்படி கிடையாது, அவங்க ஆல்ரெடி மேட்ச் ஆடிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இப்போது கொஞ்சம் பாகிஸ்தான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாகிஸ்தானா இந்தியாவான்னு கேட்டிருந்தேன். பட் எத்தனை பேர் பாகிஸ்தான், எத்தனை பேர் இந்தியா சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, குரூப் ஆஃப் டெத் கிடையாது. 2 டீமும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. 2 டீமும் பெற்ற பெரிய ஒரு விக்ட்ரி அப்படிங்கிறதுனால எப்படி இந்தியா வந்து ஒரு ஓமான் கிட்ட ஜெயிச்சிருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் யுஏஇ ஜெயிச்சிருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் எந்த டீமுக்கு கிடையாது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம குரூப் ஆஃப் டெத் அந்த குரூப் மாதிரிலாம் இங்கே பார்க்கலாம் கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? சரிங்க, நான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள இந்த விகடனோட அவார்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?